ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆனால் நான் நல்லா இல்லை, அது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நான் மிகுந்த கலக்கத்தோட ஒரு மன வேதனையோட இந்த வீடியோவை நான் பேசுவேன்ட்டு நான் எதிர்பார்க்கலை. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு என்ன ஆளாக்கி விட்டுட்டா என் பிள்ளை. எந்த ஒரு வகையிலும் அவளை என்னால் தொடர்பு கொள்ள முடியலை. கிட்டத்தட்ட அவள் வீட்டை விட்டு போய் 2 மாதம் ஆகிட்டு. இந்த 2 மாதத்தில் ஒரு ஃபோன் நம்பரோ ஒரு இன்ஸ்டாகிராமோ எந்த சமூக எதுலேயுமே அவளை கான்டாக்ட் பண்ண முடியல. அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். நான் இப்படி ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு வருவேன்ட்டு நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கலை. ஆனால் இந்த பிள்ளை என்ன இவ்வளோ பெரிய துர்ப்பாக்கிய நிலைக்கு கொண்டு வந்துட்டு என்ன காரணத்துக்காக நீ அப்பாவை வேண்டான்ட்டு போனேன். சரி, குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருந்துச்சு, அதெல்லாம் சால்வ் பண்ணி உன் கூட 3-4 வருஷமாக உன் கூட நான் இருந்தேனே. நீ என்னையும் 10ஓட 11 நினச்சிட்டு நீ என்ன காரணத்தினால போனேன்? வீடியோ நான் போடுறதுக்கு காரணம் என் பிள்ளைகிட்ட பேசுகிறதுக்கு மட்டும்தான். முழுக்க என் பிள்ளைகிட்ட பேசுகிறதுக்கு மட்டும்தான். ஒரு தகப்பனா அப்பாவான்ட்ட ஒரு சில கேள்விகளை கேட்கணும். அதுக்காக மட்டும்தான் வீடியோ பதிவு. அப்பா, நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையோட 25 வருஷம் மேலே வாழ்ந்தானா என் வீட்டுக்காரி மேலே தப்பா அல்லது ஓ மேலே தப்பான்னு கூட அப்பா பார்க்கல. நான் என் பிள்ளையினுடைய சந்தோஷம்தான் முக்கியம் அப்படிங்கிறது உங்களோட அப்பா கடைசி வரைக்கும் நின்னேன். ஒன்று வீட்டிலேருந்து வெளியே போனோம். நம்ம அந்த நேரத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுப்போம். அப்பா பற்றி ஒன்று தெரியுமில்ல, என்ன நிலைமையில் நம்ம இருந்தோம் எல்லாம் உனக்கு தெரியும். நான் சொல்லி காட்டணும்னு அவசியம் கிடையாது. உன்னை காலேஜில் கொண்டு விடணும், உனக்கு சமைக்கணும், இது போக மற்ற நேரத்தில் எப்போனாலும் பகல்லையோ சரி நைட்லையோ சரி கிடைக்கிற வேலையை அப்பா பார்த்துக்கிட்டு, ஏற்கனவே அப்பா பார்த்த அந்த நல்ல வேலை எப்படி போச்சுன்னு உனக்கு தெரியும். அப்படி இருந்து ஒன்று அங்கே படிக்க வச்சு மாதிரி இங்கே இந்த வீட்டுக்கு வந்த பிறகு இங்கேயும் ஒன்று அவன் நல்லா என் கண்ணு போல, ஏன்னா தாய் இல்லாத பிள்ளை அந்த குறை வரக்கூடாதுன்ட்டு உனக்கு நீ எப்போல்லாம் வீடியோ எடுப்பியோ அப்போல்லாம் உனக்கு முழிச்சிருந்து கேமராமேனாக இருந்து நீ எங்கெல்லாம் போகணுன்னு சொல்கிறியோ அங்கெல்லாம் உனக்கு டிரைவராக வந்து உனக்கு பக்கத்தில் பாதுகாப்பாக தானே அப்பா இருந்தேன். நீ இங்கே வேற 3 நாயை வாங்கி போட்டு அந்த நாய்களுக்கும் சோத்தை பொங்கி உனக்கு உன் சந்தோஷம்தான் பெருசுன்னு சொல்லி, அது மட்டுமா பாப்பா? எத்தனை பேர் அப்பாவை வந்து கேவலமாக பேசுவாங்க. குடும்பத்தோடு சேர்ந்து வாழ முடியாதவன் இப்படி பொட்டை பிள்ளையை வச்சுக்கிட்டு தனியாக கிடக்கான். எவ்வளோ உன்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போனால் கூட எழுத்து வர்றவன் வேறு மாதிரி. இப்போ திடீர்னு ஒருத்தன் காரி துப்புவான், ஒருத்தன் வந்து போட்டோ எடுப்பான். நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். உனக்கு முன்னையும் பின்னையும் பாதுகாப்பாக உனக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்து நீ எங்கெங்கெல்லாம் போகணுங்கியோ அங்கெல்லாம் இருந்த. உனக்காகவே வாழ்க்கை பூ தியாகம் பண்ண இந்த அப்பா கட்டிமா. இந்த அப்பாவை விட்டுட்டு நீ எங்கே இருக்கேன்னு கூட உன்ட்ட அவன் மூஞ்ச பார்க்க முடியல, உன்ட்ட பேச முடியல. நீ நைட்டு நீ எப்படி தூங்கிக்கிட்டு இருப்பியா, என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பியான்னு கூட தெரியாமல் எனக்கு இங்கே தூங்க முடியாது, சாப்பிட முடியல எங்களால். நீ இது ஒரு வாழ்க்கையே இல்லை. வாழ்க்கை குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிறது தான் பாப்பா வாழ்க்கை. நீ எங்கே இருக்கன்னு கூட தெரியா விடாது. என்ன பாப்பா நடக்கு அங்கே? பாப்பா, இங்கே 3 வருஷம் முடித்த பிறகு மேற்படிப்புக்கு என்ன படிக்குன்னு கேட்கச்சில எங்கே படித்தா நல்லாயிருக்கும்னு யோசித்து நமக்குள்ளே பக்கத்தில் லா காலேஜ் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எனக்கு நிறைய பேர் சொல்ல போய் நீனும் சரி ஆசைப்பட போய் லா காலேஜ் சேர்த்து விட்றதுக்கு அப்ளிகேஷன்லாம் வாங்கிட்டு வந்து உனக்கு அதை எழுதி போட இங்கே தூத்துக்குடியில் யாருக்குமே தெரியல அப்ளை பண்ணுறதுக்கு. நான் எத்தனை நேரம் ஓடியிருப்பேன் திருநெல்வேலிக்கு போய். அங்கே அந்த வாட்ச்மேன் கூட தெரியும், அந்த லா காலேஜ் வாட்ச்மேன். அப்போ அவர்கிட்டையும் கேட்டு அங்கே ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் உனக்கு லா காலேஜுக்கெல்லாம் பதிஞ்சு போட சீட்டு கிடைக்கல. அப்போ சீட்டு கிடைக்கலையே பாப்பா, நம்ம 88.9% வச்சுருக்கோமே நம்ம பிள்ளை, உனக்கு கிடைக்கலன்னா மற்ற யாருக்கு தான் அப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கச்சில அந்த லா காலேஜில் மார்க்கை தப்பாக பதிஞ்சு தப்பாக அவங்க கணக்கு போட்டு 82% உனக்கு போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் உனக்கு காலேஜ் 6 நாளைக்கு காலேஜ் ஆரம்பித்து பிறகு 6 நாளைக்கு பிறகு தான் பாப்பா உனக்கு கிடச்சிச்சு. அந்த நேரத்துலலாம் அப்பா உனியணும் ஒருத்தன் காலேஜெல்லாம் ஆரம்பித்து நடக்குப்பா, நமக்கு சீட்டு கிடைக்கலப்பா, நம்ம 2 முகத்தை பார்த்து ஒருத்தருக்கு உள்ள எவ்வளோ வேதனைப்பட்டுப்போம். கடைசியில் பார்த்தா அவங்க தப்பு அவங்க மேலே. அந்த ஆரம்பமே தப்பான மாதிரி இந்த நேரத்தில் உன்னை நான் லா காலேஜ் சேர்த்தது என் வாழ்க்கையில் தப்பாக போச்சு பாப்பா. அந்த லா காலேஜ் நீ போன காலையில் இங்கேருந்து பஸ்ஸில் அனுப்பிவிட்டோம்னா யாராவது கிண்டல் பண்ணுவான்,
பிள்ளைக்கு வெக்கையாக இருக்கும், வெயிலில் போயிட்டு வாங்கினா வாடிடுவா, அந்த நம்ம முகம் வாடி போகும். அந்த ஃபோட்டோகிராஃபர் சொன்னார், லா காலேஜ் அவ்வளோ தூரம் சேர்த்து விட்ருக்கீங்களே சார், பஸ்ஸில் போனால் என்ன ஆகும் சார், 1 மணி நேரம் அந்த இன்ஜின் கிட்டுக்கு பிள்ளை மூஞ்சி வாடி போயிடும் சார்னு சொன்னார். அதனால தான் பாப்பா ஃபஸ்ட் இயர் ஆரம்பித்த உடனே அப்பா உனக்கு காலையில் உனக்கு சாப்பாடெல்லாம் பொங்கி தந்துட்டு 11 மணிக்கு இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பி 4 மணி வரைக்கும் அங்கே இருந்து நீ படித்து எப்போ உனக்கு காலேஜ் முடியுமோ அது வரைக்கும் இருந்து உனக்கு கூட்டிகிட்டு வந்தேன். உனக்கு உடல்நிலையும் உனக்கு இந்த மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி திடீர்னு வந்துடும். அதனால தான் பஸ் உனக்கு வேண்டாம் அப்படின்னு அப்பா முடிவு பண்ணினேன். செகண்ட் இயர்லேயும் பாரு அதே மாதிரி தான் அப்பா ஒன்று காலையிலே அப்பவும் ஃபுல் டே ஆஃப் டே இப்பவும் ஃபுல் டேக்கு அப்பா விடிய காலமே சாப்பாடு பொங்கி 2 பேரும் எடுத்துக்கிட்டு அது இங்கேருந்து கிளம்பி சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே படுத்து கிடந்து உன்னை காலேஜில் இறக்கி விட்டுட்டு நீ 2 நேரம் டீ குடிக்க போச்சல, உன்னை ரோட்டில் நின்று நீ பாதுகாப்பாக டீ கடைக்கு நடந்து போத்துட்டு உன்னை ரோட்டை மறிச்சு விட்டு ஒரு 2 வருஷம் உனக்கு பாதுகாப்பாக தானே பாப்பா இருந்தேன். இதுதானே பாப்பா அப்பா நாய் மாதிரி அந்த காலேஜ் வாசல்லையே கிடந்தேனே பாப்பா. இந்த அப்பா கிட்ட பாப்பா நீ எங்கே இருக்குன்னு கூட சொல்லாமல் நான் இப்படி பண்ணுறியே பாப்பா, ஏன் பாப்பா இப்படி பண்ணுற, இதுக்கு காரணம் என்ன பாப்பா? பாப்பா இப்படி தான் நல்லா தான் இப்படி இருந்துச்சு. ஆனால் இந்த நிலையில் நீ என்ன பண்ண, ஒரு நாள் பெங்களூருக்கு தனியாக போகணுன்னு அப்பாட்ட கேட்டேன். அப்பா என்ன சொன்னேன், வேண்டாம் பாப்பா அப்பாவும் கூட வரேன், இப்படிப்பட்ட ஆடுகளும் எடுக்காத, அப்பா கூட வர்ற மாதிரி இருந்தால் எடு, நமக்கு துட்டு பெருசு கிடையாது அப்படின்னு அப்பா சொன்னேன். ஆனால் இல்லைப்பா இது சேஃப்டி அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு உன் லொக்கேஷனை போட்டு விட்டுட்டு அப்பா நைட்டும் பகலும் அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பேன். நீ அங்கே பெங்களூரில் இங்கேருந்து இங்கே தூத்துக்குடியில் ஃப்ளைட் ஏறி பெங்களூரில் போய் இறங்கின உடனே ஆன் பண்ணி டாக்ஸி டிரைவரை ஏறணுன்னே இந்த டாக்ஸி லொக்கேஷன் காட்டி நீ என்ன செய்கிற செய்கிறன்னு அப்பா பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் காலத்துடைய சூழ்நிலையெல்லாம் பார்க்கச்சில அந்த அப்பாவால் இப்படி ஒன்று திரும்பலாம் இன்னொரு முறை அனுப்ப முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு அப்பா வந்தேன். அதனால தான் இங்கேயும் எல்லோரும் பேசுகிறாங்க, இப்படி பிள்ளைய ஒத்தியில் வச்சுக்கிட்டு இருக்கியே, அவன் உனக்கு அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு போச்சு, நம்ம எதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்தோமோ அந்த காரணம்லாம் முடிஞ்சு அதெல்லாம் அது செத்து போச்சு. அதுக்கு பிறகு நீ அது மட்டும் இல்லை, நம்ம அம்மா அப்பான்னு எல்லோரும் தானே இருந்தோம், அது மாதிரி குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து இருப்போம்னு சொல்லி தானே அப்பா ஓன்ட்ட கேட்டேன். பாப்பா அம்மா கிட்ட போய் சேருவோம்மா, அப்பா சேர போகிறேன், எல்லோரும் அப்பா கூட வா, எல்லாம் ஒரு நன்மைக்கு தான். இப்படி குடும்பம் பிரிஞ்சு கிடந்தால் நம்ம நாளை பின்ன ஒரு நல்லது கெட்டது யாருக்கிட்ட வர மாட்டாங்க. இப்படிலாம் குடும்பத்துக்காக தானே பாப்பா அப்பா உன்னை கேட்டுட்டு தானே பாப்பா பால் கப்பைக்கு போய் சேர்ந்தோம். நீனும் அம்மா கிட்ட போய் சேர்ந்த உடனே அம்மாவும் உன்னை நல்லா அன்பாக வச்சுக்கிட்டா. பால் காய்ப்புக்கு 2 பேரும் சேர்ந்து தான் பத்திரிக்கை அடிக்க போனீங்க. உன் வீடியோவில் ஃபுல்லாக போட்டுருப்பேன். பத்திரிக்கை அடிக்க போனோம், உனக்கு எவ்வளோ ரூபா செலவு பண்ணி உனக்கு பட்டு சேலை ட்ரெஸ்ஸு எல்லாம் அவள் எடுத்து தந்தா பாப்பா. நம்மகிட்ட எவ்வளோ ரூபா இருக்குங்கிட்டு அவட்ட நம்ம ஒரு நாளும் சொன்னது கிடையாது. ஆனாலும் அவட்ட இருந்து உள்ள காசை வச்சு உனக்கு எனக்கும் அப்படி நல்லதானே பாப்பா நம்மளை பார்த்துக்கிட்டா. இப்படிலாம் இருந்து நல்லதானே பாப்பா நம்ம ஒரு 9 மாதம் நல்லதானே பாப்பா போய்கிட்டு இருந்தோம். இடையில ஒரு சில மாற்றங்கள் ஒன்ட்டு வந்துச்சு பாப்பா. அது என்ன காரணத்துக்கு வந்துச்சு பாப்பா, நீ இப்படி வீட்டை விட்டு போகணுன்ட்டு அது இருக்கிற இடம் கூட எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு போகிற அளவுக்கு அங்கே என்ன பாப்பா நடக்கு பாப்பா. இப்போ அப்பா தான் அப்பாவாக யோசிக்கேன் எதுக்காக நம்ம பிள்ளை நம்மகிட்ட இருந்து வெளியே போச்சு அப்படின்ட்டு நான் யோசிக்கேன். அப்பாவுக்கு உனக்கு எதனால் பிரச்சனை வந்துச்சு, நீ தனியாக போகணுன்னு சொல்லுவேன். அப்பா தனியாக கூட எங்கேயுமே ஒன்று அனுப்ப மாட்டேன். ஏன்னா அப்பா வேலைக்கு போகல, உன் கூட தான் இருக்கேன். நீ இங்கேருந்து மெட்ராஸுக்கு ஒத்தியில் போகணுங்க. அப்பா வேண்டாமே நமக்கு, ஏன்னா நான் வந்த கூட ஒரு 2500 டிக்கெட் விடும், அது உனக்கு நமக்கு பெருசு கிடையாது. ஏன்னா நம்ம வருமானம் நமக்கு அப்பாவுக்கு தெரியும். அப்பவும் ஆனால் நீ அந்த இடத்துல அப்பாவை ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன். அப்பாட்ட நீ ரொம்ப சண்டை போடுவோம். அதனால தான் நம்ம 2த்துக்கும் பிரச்சனையே வந்துச்சு. இப்பவும் அப்பா அதனால தான் நீ வீட்டை விட்டு போயிட்டியோ. போன தடவை உன்னை அந்த யூடியூப் மீட்டுக்கு அப்பா கூட்டிகிட்டு போனேன். அங்கே வச்சு என்ன நடந்துச்சு, 9 மணிக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் போட்டுட்டு டிக்கெட்டை கேன்சல் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இன்னொரு நாள் யார் வீட்லேயோ முகம் தெரியாத வீட்டில் போய் தங்குவோங்க. அப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லினேன். ஆனால் உனக்கு எனக்கும் சண்டை வந்துச்சு. கடைசி அந்த பஸ்ஸையே விட்டுட்டு திரும்ப 2500 டிக்கெட் போட்டு அந்த டிக்கெட்டு நாசமாக போய் 2 சண்டை போட்டு பேசாமல் தான் மெட்ராஸ்லேருந்து வீட்டுக்கு வந்தோம். ஏன்னா நீ அப்பா சொல்ல கேட்கல. அதனால தான் அப்பா முக்கிய காரணம் அம்மா கிட்ட ஒன்று சேர்த்து விடுற காரணமே அதுதான். ஏன்னா ஒன்று அப்பாவால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் அப்பா உனக்கு அதனால தான் நீ இப்பவும் இங்கேருந்து சண்டை போட்டு உன் சுயநலத்துக்காக அற்ப சந்தோஷத்துக்காக ஒரு ஃபேமிலிலாம் என்ன உனக்கு தெரியாதா பாப்பா, வேற ஊர்பட்ட சண்டை வரும், பிரச்சனை வரும், அதெல்லாம் குடும்பம்.
இப்போ நாளை பின்ன ஒரு நீ கல்யாணம் காட்சி நடத்தி போனாலுமே அங்கே நாத்தனா மாதிரி மாமியார் மாதிரி எல்லாம் இருப்பாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், எல்லாத்தையுமே சமாளிக்கணும். உடனே வெட்டிட்டு துட்டிக்கிட்டு எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிவிட்டு ஓட முடியாது பாப்பா, அது வாழ்க்கை கிடையாது. அதனால தான் நீ போயிட்டியோ பாப்பா. இன்னும் உன்ட்ட நிறைய கேள்வி நான் கேட்கணும் பாப்பா. இப்படியே போயிட்டு இருக்குச்சுல பாப்பா, நீ என்ன பண்ணுவ? அம்மா கிட்ட போய் நல்ல பிள்ளையாக இருந்துக்கிட்டு இந்த ஒரு நேரம் மட்டும் நான் மெட்ராஸுக்கு ஒத்தியில் போயிட்டு வரேம்மா அப்படின்னு நீ கேட்பேன். அப்போ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வரும். என் பிள்ளைய நான் ஒத்தியில் ஒரு நாள் இது வரைக்கும் விட்டது கிடையாது, நீ விட சொல்கிறியேன்ட்டு. ஆனால் அம்மா சொல்லுவா, சரி இந்த ஒரு நேரம் மட்டும் தானே கேட்கா, இனி அப்படி போக மாட்டா அப்படின்னு சொல்லி அம்மா என்ன சொல்லுவா, விட சொல்லுவாள். எனக்கு அம்மாவுக்கும் அதனால தான் வீட்டுக்குள்ளே சண்டை வரும். அடுத்தாப்புல நீ ஏன்ட்ட நல்ல பிள்ளையாக வந்துக்கிட்டு அம்மா பற்றி ஏவி கொடுத்து நான் இதை சொல்லாத அதை சொல்லாத அம்மா கிட்ட இப்படி இரு அப்படின்னு நீ சொல்லச்சில, நான் அதையும் அம்மா கிட்ட நான் சொல்லாதனால, ஆனால் நீ ஒரு நாள் அதை காட்டி கொடுத்துருவேன். அப்போ அம்மா வந்து அப்போ என்கிட்ட சொல்லாமல் தானே நீ செஞ்சுருக்கீங்க அப்படின்னு அம்மா என்கிட்ட சொல்லும் பொழுது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வரும். இப்படி தான் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வந்துச்சு. இதைத்தான் நீ டபுள் கேம் கரெக்டாக ஆடினா பாப்பா. ஆடி அந்த வெள்ளிக்கிழமை காரை கொண்டுட்டு தனியாக போகணும் அப்படின்னு நீ ஒரு பிளான் போட்ட. அப்போ அம்மாட்ட தான் நீ நல்ல பிள்ளையாக பேசி அம்மா தான் சின்ன சின்ன அப்போ தான் கார் நல்லா ஓட்டுறாள், வெள்ளிக்கிழமை மட்டும் கொடுத்து விடுங்க. அது என்னன்னு தெரியல, வெள்ளிக்கிழமைங்கிறது வாரத்தில் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் எனக்கு வேணும், ஏன்னா சனிக்கிழமை 2 நாள் லீவு. எதுக்காக நீ வெள்ளிக்கிழமை அந்த நாளை தேர்ந்தெடுத்து எனக்கு தெரியலை. ஆனால் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை வேணும்னு கேட்கச்சில அப்பாவுக்கு சின்ன டவுட் வந்துச்சு. அப்போந்தான் இந்த வெள்ளிக்கிழமைக்கு பின்னால் இந்த கார் தனியாக கேட்குறதுக்கு பின்னால் ஒரு அந்த 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 கூட படிக்கிற பிள்ளைங்க அதுகளுடைய இது ஒரு புதுசாக ஒன்று உள்ளே வந்திருக்கு. அந்த களவாணி நாய் என் கண்ணில் ஒரு நாளும் பட்ட கிடையாது. ஆனால் அந்த களவாணி நாய் காரை பற்றி அடக்க பறக்க எல்லோரும் பேசுவாங்க. ஆனால் என் பிள்ளைலாம் அப்படி இருக்காது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த களவாணி நாயை பற்றி நான் அடுத்தப்ப சொல்கிறேன். இதுக்கு இடையில பாப்பா நீ அப்பாட்டையே சொல்லியிருக்க, என்ன சொல்லியிருக்க, ஹாஸ்டலில் இருக்குன்னு வீட்டில் சொல்லிவிட்டு தனியாக ரூம் எடுத்து தங்கியிருக்காளுங்க. அவளுக்கு கூட யாராவது ஜாயிண்ட் ஆகுனா வாடகை குறையும், ஷேரிங்கில் கம்மியாக வரும் அப்படிங்கிறதுக்காக என்னையும் கூப்பிட்றாங்கப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொருத்தையும் வாராப்பா, நாங்கள்லாம் போகலான் இருக்கோம். ஏன்னா நீ காலேஜில் இருந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சா அங்கே ரூமில் போய் உட்காந்துக்கிடுதேன், அங்கே போய் டீ போட்டு குடிச்சிங்க, அவங்க சோறு பொங்கி வச்சுருந்தாங்க, நான் சாப்பிட்டேன்னு சொல்கிறேன். அப்போ ஃப்ரீயாக தான் காரில் உட்காந்துக்கிட்டு இருப்பேன், நீ அங்கே போயிட்டு வந்துட்டு. இதெல்லாம் பார்த்த உடனே உனக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு எண்ணம் வந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், ஹாஸ்டலில் இருந்தால் காரெல்லாம் போக முடியாதுல்ல பாப்பா அப்படின்னு சும்மா லாட்டு கேட்கச்சு, இல்லை நான் காரை தூக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ யோசித்தேன், நீ ஹாஸ்டலில் இருக்க மாட்டேன், உனக்கு ஹாஸ்டலில் இருந்தால் வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு சொந்தமாக தான் வீடியோ எடுத்து இதே மாதிரி தான் இருக்கணும். ஆனால் இதுக்கிடையில் நீ என்ன சொல்லியிருக்க, இதே பிள்ளைங்க ஹாஸ்டல் இருக்குன்னு சொல்லிவிட்டு தனியாக ரூம் எடுத்துகிட்டு இடையில சொந்தக்காரங்க வீட்டில் போய் தங்கி இருந்துட்டு 3 4 நாள் தங்கி இருந்துட்டு வருதுவே, அசிங்கமாக இருக்குது பாப்பா, கேவலமாக இருக்குதுன்னு சொல்லி அதையும் அப்பாட்ட சொல்லியிருக்கேன். இப்படிப்பட்ட இடத்துல அப்பா ஒன்றும் விடுவனா, அதனால தான் அப்பாவுக்கு உனக்கு பிரச்சனை வந்துச்சோ அப்படின்னு இப்போ தான் அப்போ ஃபீல் பண்ணுறேன். பாப்பா இப்போ ஹாஸ்டலுக்கு போகணும் தனியாக இருக்கணும்னு சொன்னவா, அந்த 1.5 வருஷம் 1.25 வருஷம் அப்பா காரில் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கிட்டு இருந்தேனே பாப்பா, அப்பவுமே தனியாக 2 பேரும் வீடு எடுத்து தனியாக இருக்குன்னா இருந்திருக்கலாம்ல பாப்பா. இப்போ உனக்கு ஒரு சேர்க்கை சரியில்லாமல் போய் உன் சேர்க்கை ஒரு மோசமான இடத்துல போய் நீ விழுந்திருக்க, அது எனக்கு நல்லா தெரியுது. அதனால தான் பாப்பா இப்போ நீ தனியாக இருக்க. நீ உன்னுடைய சுய புத்தியில் நீ இல்லை, நீ யாருடைய தூண்டுதல் பேர்லையோ யாருடைய அந்த ஒரு மாதிரி பாசமாக உன்கிட்ட பேசுகிற மாதிரி பேசி உன்னை கொண்டுட்டு போய் உன்னுடைய சுயநலத்துக்காக உன்கிட்ட உள்ள பணத்துக்காக உன்னை கொண்டுட்டு போய் உன்னை தனியாக வச்சுருக்காங்க பாப்பா. அதுக்கு வச்சுருக்க அதனால தான் பாப்பா நீ தனியாக இருக்கியோ. ஏன்னா அம்மா சொல்லுவா, என் புருஷனை நீ ஹாஸ்டலில் போய் படி அப்படின்னு சொல்லச்செல்லாம் நீ போகல பாப்பா. ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லாத இடத்துக்கு உன்னை தப்பான இடத்துல கொண்டு நான் பொண்ணை சேர்த்து விட்டேன் பார்த்தியா. களவாணி பயிர்களும் மொல்ல மாதிரி பயிர்களும் முடிச்சிரிக்கைகளும் விளங்காமமாக இருக்கிற இடத்துல தான் பாப்பா நீ அந்த கேங்குக்குள்ளே போய் அப்படிங்கிறத அப்போ அந்த 1.25 வருஷம் அதில் நின்று அப்பா பார்த்ததுனால அப்பாவுக்கு தெரியும் பாப்பா. அதனால தான் பாப்பா நான் ஒரு இம்மி கூட உன்னை விடாமல் உன் பின்னாலேயே நின்னேன். அங்கே நடக்கிறது பூரா அப்பாவுக்கு தெரியும். அந்த அங்கே 3rd இயரில் எப்படி, 2nd இயரில் எப்படி, 1st இயரில் எப்படி எல்லாம் அப்பாவுக்கு தெரியும். நீ இப்போ ஒன்று ஒரு மோசமான இடத்துல போய் நீ விழுந்திருக்கா பாப்பா. கூடா நட்பு கேடா முடியும். இப்போ அங்கே உள்ள கூடாத நட்பு தான் பாப்பா கேடா முடிஞ்சிட்டு. நீ ஒன்று ஒரு நாளும் வேறு வீட்டில் போய் நான் தங்கி வைக்க விட மாட்டேன். ஆனால் அப்பா செஞ்ச தப்பு ஒன்று அங்கே காயல்பட்டத்தில் போய் 3 நாள் 4 நாள் தங்க வச்சேன் பற்றியா பாப்பா, அது கேடான்னு தப்பு பாப்பா. அது வேறு மாதிரி எனக்கு அது ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அது அதுவும் தப்பான ஒரு அப்பா செஞ்சதில்
ஆனால் இனிமேல் ஒன்று அனுப்பக்கூடாது அப்படின்னு அப்பா முடிவு எடுத்திருந்தேன். அதே மாதிரி பாப்பா அங்கே உள்ள பிள்ளைகள் எங்கே கொண்டு வந்து தங்க வச்சதும் நீ அங்கே போய் தங்கினதும் தப்பான ஒரு எடுத்துக்காட்டாக முடிஞ்சிட்டுன்னு இப்போ வேதனையாக இருக்குது பாப்பா. பாப்பா உன்னுடைய செயற்கை சரியில்லைங்கிறத அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்க ஆரம்பித்தேன். நீ என்ன பண்ணுவ, அப்பாவை இறக்கி விட்டுட்டு காரை டீ குடிக்க போகிறேன், கார் தாப்பான்னு கொத்தியில் கேட்பேன். அப்பவும் இந்த கூட என் பிள்ளைய மாதிரி இருக்க அந்த பிள்ளைகளும் கூட வரும். ஆனால் டீ குடிக்கிறது பக்கத்தில் ஓடி குடிக்காம ரயில்வே கேட்டை தாண்டி போகிறேன்னு சொல்லுவேன். அப்போ தான் அப்பாவுக்கு டவுட் வந்துச்சு, ரயில்வே கேட்டை எதுக்கு இந்த பிள்ளை தாண்டி போகுது, அங்கே என்ன இருக்குது. அப்போ தான் இந்த களவாணி உள்ளே வாரான். இவாவுடைய தூண்டுதலாக தான் உன்னை கூப்பிட்டு போயிருக்க. ஏன்னா நீ நல்லா எல்லா பிள்ளைக்கும் நல்லா செலவு பண்ணுவேன், நீ செல்வ செழிப்பாக போயிருந்த. இடையில ஒரு நாள் உனக்கு தெரியுமா, நீ என்ன பண்ண, அப்பாட்ட போய் சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அன்னைக்கு காலேஜுக்கு போனேன். அங்கே உன் ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தனுக்கு பிறந்தநாள்னு சொன்னேன் என்கிட்ட. அப்போ சரிப்பா பிறந்தநாளா, சரி சீக்கிரமாக வாமா, ஏமா இன்னும் லேட் ஆகுதுன்னு நான் அப்போ ஃபோன் பண்ணி கேட்கல. இப்போ தான்ப்பா பிறந்தநாள் கொண்டாடி முடித்தோம், அந்த ரோஜாப்பு மாலையை காரில் கட்ட போகிறேன்னு சொன்னேன். அப்போ அப்பா அந்த எவன் கழுத்தில் போட்ட மாலையை எதுக்கு நம்ம காரில் கட்டணும், கழுத்தி அங்கே தூர போட்டுட்டு வா, கார்லலாம் கட்ட வேண்டாம், இன்ஜினில் மாட்டிக்கும், ஆடு வீடு காரை வச்சு தின்னு காரை கிராச் ஆகிரும், எவன் கழுத்தில் உள்ள மாலை அதை தூர போட்டு வானோடனே உன் மூஞ்சிலாம் மாறிச்சு. அப்போ நான் கேட்டேன், யாருக்கு அன்னைக்கு பிறந்தநாள், நீ எதுக்கு இவ்வளோ ஸ்டெயின் பண்ணி அன்னைக்கு என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு திரும்ப, அது வெள்ளிக்கிழமை கிடையாது, அன்னைக்கு சண்டை போட்டுட்டு காரை எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு கேட்கச்சில, என்ன மாமான்னு ஒரு பையன் கூடுவான், அவன் பேரும் இந்த பேர் தான், அவனை கையை காட்டுனேன் நீ. அப்போ அவனை கையை காட்டச்சில, அப்படியா, அப்போ அவனுக்கு பிறந்தனால சரி ரைட் என் பிள்ளை நமக்கு தெரியும் அப்படின்னு நினச்சேன். அந்த பையன் நல்ல பையன், மாமாப்பா நான் மருமோனே அப்படின்னு கூப்பிடுவேன். அவன் கல்யாணம் முடிஞ்ச பையன். அவன் இங்கே போர்வையில் இன்னொரு நாய், இந்த நாய். ஆனால் இன்னொரு பிள்ளைங்களுடைய இன்ஸ்டா ஐடியில் இருந்து தான் அந்த ஃபோட்டோக்களை நான் எடுத்தேன். அப்போ நீ எனக்கு போய் சொல்லிட்டேன், இவனுக்கு தான் சொல்லியிருக்க வேண்டிய உண்மை. இப்போ நீ தான் அப்பாவும் ஒரே உடலும் ஒரே ரத்தமாக தானே இருக்கும், உன் சந்தோஷம் தானே அப்பாவும் வாழ்ந்தேன். உனக்காக தானே அப்போ நீ என்கிட்ட இருந்து ஏமாற்ற பழகிற. உன்னுடைய அந்த கேடா நட்பு, அந்த மோசமான நட்பு இதில் தான் அப்பாவுக்கு தெரிய வருது. இதனால் என்ன பண்ணுற, அப்பாவை விட்டுட்டு போகணும், இனிமேல் நீயே கார் எடுத்துகிட்டு வா. ஏன்னா அங்கே போயிருக்க, அந்த நாய் ஊர் ஏதோ ஊர் தென்காசி பக்கம் போயிருக்க கார் எடுத்துகிட்டு ஒரு நாள். அப்போ அப்பாவுக்கு அந்த நாய் அந்த எல்லாமே உள்ளே வருது, இந்த களவாணி பொம்பளையும் உள்ளே வரா, இந்த நாயும் உள்ளே வருது. இப்போ எல்லாம் முடிஞ்சு அதுக்கு என்ன ஆகுது, நீ காரை ஊர் ஒத்தியில் கொண்டுட்டு போகணும், நான் ஒத்தியில் போகணும் பிளான் போடுறேன். நான் ஒரு நாள் காரை எடுத்துட்டு வெளியே விட்டுட்டு வீட்டில் கதவை பூட்டிட்டு வரதுக்குள்ளே கார் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கிட்டு போய் நின்றுட்டு ஃபோன் போட்டு, அப்பா என்னை மன்னிச்சிருப்பா, ஏன்னா ஒத்தியில் காரை கொண்டுட்டு போகிறேன், நீ வர வேண்டாம்ப்பா அப்படிங்க. அப்பா அன்னைக்கு அழுவேன், உனக்காகவே தியாகம் பண்ணி. உனக்கு நல்லா தெரியும், ஒரு நாள் நம்ம சைவகிரமிலேருந்து வெளியே வந்தோம், கண்டவனும் மண்ணெளி போட்டான், நீ விளங்க மாட்டான்னு மண்ணெளி போட்டான். ஞாபகம் இருக்கா பாப்பா? அப்படியே நீ விளங்காமல் போயிருவியோ, அவன் போட்ட சாபம் பழிச்சிருமோ அப்படின்ட்டு அப்பாவுக்கு மனசில் அழுதேன். அப்பவும் நீ எனக்கு ஃபோன் போட்டு, எப்பா என்னை மன்னிச்சிருப்பா, நான் தெரியாமல் என்னை மன்னிச்சிருப்பா, நீ வேண்டாம்ப்பா இன்னைக்கு. ஏன்னா அங்கேருந்து இந்த கேடு கெட்ட ஃப்ரெண்ட்ஸு, இந்த குடும்பத்தை கெடுக்கிற இந்த நாதாரி பயிர்வா உனக்கு சொல்கிறான், உனக்கு உங்கள் அப்பா வேண்டாம் காரை மட்டும் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. வந்துட்டு அன்றைக்கி எங்கே போனேன், எவ்வளோ அப்பாவே இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு இங்கேருந்து சாத்தங்குளத்தை கொண்டுட்டு காரை கொண்டுட்டு போகிறேன். அன்னைக்கு தான் அந்த காரில் அவங்க கூட இருந்தவங்க வந்த களவாணி பொம்பளை எல்லாம் தான் பிளான் போட்டு, இந்த பிள்ளை நல்ல வசதியாக பிள்ளை, இந்த பிள்ளைகிட்ட என்னென்ன இருக்குது, இந்த பிள்ளையை நேக்காக தூக்கி விட்டுருணும். ஏன்னா ஒரு பிறந்தநாள் கொண்டாடிட்டு நான் தான் பார்ட்டி வைக்கன்னு சொல்கிறான், எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க, பில்லு கொடுக்கச்சுல 8000 ரூபா 9000 பில்லு வந்துச்சுன்னா என்கிட்ட 5000 தான் இருக்குது, மிச்ச ரூபா நீங்கள் கட்டுங்க காணுவேன். இதுக்கு இந்த பார்ட்டியே வைக்க வேண்டாமே, உடனே இவிய அங்கே இருந்துக்கிட்டு அப்படி போன ஆட்டி மிச்ச ரூபா இவிய தான் எடுக்காவ. இதை நான் பார்க்கேன். அப்போ இந்த அப்பனை எப்படி அங்கே கூட கூப்பிட்டு வருவானுங்க, இந்த களவாணி பயிடுவேன், இந்த கல்ல பயிடுவேன். இவனு 18 வயசுன்னு சொல்லி என் பிள்ளைய பேச விடாமல் என் பிள்ளைய பிரித்து என் குடும்பத்தை நட்டாவளி ஆக்கிட்டானுவேன். ஆனால் இந்த சாத்தாங்குளத்துக்கு நீ அவன் போனிய பாப்பா, அப்பவும் இந்த பழைய பிள்ளைலாம் வரல, புது களவாணி, இந்த களவாணி பொம்பளை, இந்த 2 பிள்ளைகளுக்கு தாயான இந்த களவாணி பொம்பளை, இவன் ஆம்பளை பிள்ளையெல்லாம் கூட்டிக்கிட்டு இந்த பயிரெல்லாம் வந்திருக்காவ. இவையெல்லாம் ஒன்று கூட்டிகிட்டு போய் தனியாக அங்கேருந்து ஒத்தியில் அனுப்பிவிட்ருக்காங்க. ஒத்தியில் உன் பாதுகாப்பு என்ன பாப்பா ஆச்சு, அங்கேருந்து இங்கே தூத்துட்டிக்கு நீ வந்திருக்க. இதனால தான் அப்பா உன்னை வீட்டுக்குள்ளே வச்சு சத்தம் போட்டேன். உன்னை மற்ற இதுக்கு நாங்கள் சத்தமே போடக்கூடாதா ஒன்று? எங்களுக்கு ஒன்று சத்தம் போட்டு உனக்கு நீ செய்கிறது தப்பு, நீ சேர்றது தப்பு, நீ பண்ணுறது தப்புங்கிறத சொல்கிறதுக்கு எங்களுக்கு உரிமையே கிடையாதா?
இதனால தான் பாப்பா நீ என்ன பண்ணிட்ட, உனக்கு உழைக்கிறோம், நம்ம சம்பாதிக்கும், நம்மக்கிட்ட இவ்வளோ ரூபா இருக்குது, நம்ம அப்பா சுயநலம் பார்க்காம நான் எல்லாமே உனக்காக செஞ்சேன், எல்லாம் அப்பாவை மறந்துட்டேன். நீ என்ன பண்ண, அவ்வளோ பேர்ட்டையும் எங்கள் அப்பாவுக்கே நான் தான் ரூபா கொடுப்பேன், எங்கள் அப்பாவுக்கே செலவுக்கு நான் சொன்னேன், எங்கள் அப்பா கேட்டே ஆகணும், எல்லாமே நான் வச்சது தான் அப்படின்னு அங்கே பேச ஆரம்பிச்சிட்டேன். இந்த களவாணி பொம்பளை, இந்த குள்ளநெறி கூட்டம் ஃபுல்லாக இதை அதுகளுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டாங்க. என்ன அவமானப்படுத்தினா அப்போ அங்கே வரமாட்டேன், அதனால் என்ன அவமானப்படுத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. நீ தேவையில்லாதபடி உன்னுடைய சுயநலத்துக்காக பாப்பா, உன்னுடைய அற்ப சந்தோஷத்துக்காக இந்த குடும்பத்தையே நீ நாசமாக்கிட்டா பாப்பா. இதுக்கிடையில தான் பாப்பா நீ இந்த களவாணி பொம்பளை, இந்த குள்ளநெறி பையங்க இவனு பேச்செல்லாம் கேட்டு ஜொல்ஸை பூர்த்தியும் கொண்டு பேங்கில் கொண்டு என்ன பண்ணேன், கொண்டு வைக்க சொன்னேன் லாக்கரில். நான் அப்பா தான் உன் கூட வந்தேன். அம்மா கிட்ட என்ன சொன்னேன்,